ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். நம்ம சேனலுக்கு வந்து தொடர்பு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே வந்து சேரும். ஓகே மக்களே, ஸோ நம்ம சேனலுக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு விற்பனை, அதை பற்றின ஒரு முழு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களில் ரொம்ப அதிகமாகவும், ஸோ நார்மல் பிரதேசங்களில் ஓரளவுக்கு குறைவாகவும் நமக்கு வந்து பூண்டு வந்து வரத்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பூண்டு வந்து 2025 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் விலை மலிவாக தான் போயிட்டுருக்கு. 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பச்சை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது காஞ்சி இன்னும் கொஞ்சம் அதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், அப்போது வந்து விலை வந்து இன்னும் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஊரில் வந்து பூண்டு இன்றைக்கி நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா 105, 110, ஸோ வந்து 106, 100 இந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மலை பூண்டும் அதே ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர் எண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450 ரூபா 650 ரூபா பூண்டோட விலை. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு மலை பூண்டு இதுவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ 100 ரூபா 120 200 ரூபா தான் இந்த வருஷம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் மலை பூண்டோட விலை நிலவரமும் இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஸோ வந்து கொடைக்கானலில் வந்து முக்கியமாக மலைப்பூண்டு விளையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஊட்டி அந்த பகுதியில் வந்து மலைப்பூண்டு வந்து விளையுது மக்களே. ஸோ மற்ற பூண்டுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து மாண்டியா அப்படிங்கிற இடத்துல வந்து மொத்தமான ஒரு ஏபிஎம்சி இருக்குது. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து இந்தியா முழுவதிலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமான பூண்டு வரது, இந்த டைமில் நீங்கள் எங்கே போய் பூண்டுகளை எடுக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு சில ஏபிஎம்சிலேருந்து நமக்கு கொஞ்சம் தகவல் வந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வழியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பூண்டோட வரத்து வந்து எங்கேருந்து நீங்கள் போய் வாங்கினா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, ராஜஸ்தான் மாநிலம் வந்து கோட்டா அப்படிங்கிற ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக்கோட விலை வந்து அந்த ஏபிஎம்சியில் விலை வந்து பார்த்திங்கன்னா 9700 ஒரு குவிண்டாலுக்கு. ஸோ 9700 அப்படின்னா என்ன கணக்கு அப்படின்னா 9700னா கிட்டத்தட்ட 97 ரூபா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா 9700னா ஒரு 100 கிலோ அப்படின்னா தான் ஒரு குவிண்டால். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிங்கும்போது 97 ரூபா வருது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் FNV மோவானா அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் கார்லிக்கோட விலை பார்த்திங்கன்னா 8000 ரூபா ஒரு குவிண்டால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 80 ரூபா வருது அங்கே உள்ள ரேட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பிரதாப்ரகாப் RJ அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 8955 அப்படின்னா ஒரு 89 ரூபா 90 ரூபா ரேஞ்சு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து 9150 ரூபா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 91 ரூபா வரும். ஓகேங்களா, அடுத்தது அதே ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூர் ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட் அப்படின்னா 7000 ரூபா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 70 ரூபா உங்களுக்கு அங்கே வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் அதே கோட்டா FNV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் என்ன விலை அப்படின்னா 7450 ரூபா அப்போனா ஒரு 74 ரூபா 75 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிம்பஹாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா 7380 ரூபா அப்போனா ஒரு 73 ரூபா 74 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஒரு கிலோ கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலே பார்த்திங்கன்னா ஸ்ரீ கங்கா நகர் FNV ஏபிஎம்சி. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 7000 ரூபா அப்போனா ஒரு 70 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குனுப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா 9000 ரூபா அப்போனா உங்களுக்கு ஒரு 90 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா உதய்பூர் FNV ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபா கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு ஏபிஎம்சி நிலவரப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு நம்ம கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 11000 ரூபா அப்படின்னா 110 ரூபாய்க்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலனாபாத்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 4000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே ஹரியானா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து 12,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா வந்து நமக்கு ஒரு 120 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா பர்வாலா ஹிசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 80 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்ரோல் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா 6,500 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ 65 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாலே வந்து பார்த்திங்கன்னா ரோஹ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 4,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ அப்போ 40 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலத்திலே வந்து பார்த்திங்கன்னா சோனாபாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 8,000 ரூபாய்க்கு வந்து ஒரு குவிண்டால் கிடைக்குது. ஸோ 8,000 ரூபா அப்படின்னா நமக்கு ஒரு 80 ரூபாய்க்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து எங்கெங்கே ஏபிஎம்சியில் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தபடியாக மக்களே என்ன அப்படின்னா இதில் வந்து ஏபிஎம்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கவர்மெண்ட்டோட எய்டடில் அது வந்து வருது. ஓகேங்களா. கவர்மெண்ட்டோட ஆஃபீஸில் தான் இந்த ஏபிஎம்சி எல்லாம் வரும். ஸோ அதில் தான் வந்து இந்த விலை நிலவரம். ஸோ இது இல்லாமல் தனியாக மார்க்கெட்டுகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் தனியாக மில்லுகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான மண்டிகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஎம்சி கணக்கில் அது வரலை. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மாண்டியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியா ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மகாராஷ்டிராலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎம்சியில் வந்து கார்லிக் வந்து கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் லிஸ்ட் அவுட் இருக்குது. ஸோ அதனால் மக்களே ஸோ நம்ம வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம், நமக்கு வந்து மெயினாக வந்து ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு கார்லிக் வந்து இப்போ சீசனில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கிடச்சிட்ருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் அங்கேருந்து தான் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து நமக்கு இறக்குமதி ஆகுது நிறையா பூண்டுகள். ஸோ சில விஷயங்கள் வந்து சைனா பூண்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதையும் தாண்டி நமக்கு வந்து பூண்டு அப்படின்னால இந்தந்த ஏரியாக்கள்லேருந்து தான் நம்ம ஊருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வச்சுங்க. ஸோ யாராவது எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம சொன்னபடி நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து குறையிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக எடுக்கணும். ஒரு 3 டன் 4 டன் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நம்ம ஊருக்கு வந்து கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மெயினாக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து ஒரு ஏஜெண்ட்டை வந்து நீங்கள் பிடிக்கணும். எனக்கு ஏஜெண்ட்டோட நம்பர் வந்து கரெக்டாக கிடைக்கல. ஸோ அந்த ஏஜெண்ட் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஒருவேளை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா கரெக்டான நம்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல நம்பர் எனக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்தியா ஃபுல்லாக இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இப்போ விளைச்சல் வந்து அதிகமாக நான் வந்து மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் போயிருந்தபோது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கோதுமையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்து சோளம் இதெல்லாம் வந்து அதிகமான விளைச்சல் இந்த டைமில் இருக்குது. ஏன்னா இது வந்து சம்மர் முடிஞ்ச டைம். ஸோ இந்த டைமில் வந்து இதுதான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் நமக்கு வந்து விலை கம்மியாக கிடச்சிருக்கு. அதுவும் இந்த ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நேற்று 11/6/2025 அந்த டேட்டோட விலை நிலவரம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார்லிக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது? ஏன்னா இங்கே எல்லாமே நானும் செக் பண்ணிட்டேன். 105, 110, 120 அந்த ரேஞ்சில் தான் இங்கே வந்து விலை போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான ரேட்டில் எடுக்க முடிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து நமக்கு யாராவது நல்ல தெரிஞ்ச கான்டாக்ட் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஊருக்கு அந்த நம்மளால் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் நம்மளால் கொடுப்போம் மக்களே. ஸோ அதுதான் எங்களோட கருத்து. ஸோ வந்து யாராவது வெளியூர் ஒருவேளை ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாதிரி எங்கேயாவது போகிற மாதிரியே சான்சஸ் கிடச்சிது அப்படின்னா அங்கே தயவுசெய்து நீங்கள் மில்லில் போய் வாங்குறதுக்கு மெயினாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அங்கே க்ளீன் பண்ணி அவங்களுக்கு டைரக்ட் பர்ச்சேஸ் கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏபிஎம்சியில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அங்கே போய் எடுக்கிறதுக்கு உங்களால் முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க மக்களே.
ஓகே மக்களே, தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு உபயோகமான ஒரு பொருளோட விலை நிலவரத்துடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பை மக்களே, பாய்.